ராமன் வாழ்க்கையில் உலகோருக்கு தெரிந்து என்னெல்லாம் நடந்ததோ, தெரியாமல் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் உனக்கு கையில தெரியும்பா, கையில தெரிஞ்சபடியே நீ எழுதின் வா அப்படின்னா இவர் தான் தோணித்தனமா என்ன வேணாலும் எழுதலாம் இல்லையா? எழுதினார். எழுதின பிறகு லவகுஷாளுக்கு கத்து கொடுத்து, லவகுஷாள் இந்த ராமாயணத்தை ராமருக்கு முன்னே பிரஸ்துதம் பண்ணி ராமரும் அங்கீகரித்தபடியால் ராமன் வாழ்க்கையில நடந்ததை எழுதிய வால்மீகி எழுதினது சத்தியம்தான் தெரிய வருது. பாயிண்ட் நம்பர் 1. இதுல பாயிண்ட் நம்பர் 2. இப்ப இந்த கரையான் புற்றுன்னு ஒண்ணு சொன்னேன் பாருங்க. இந்த கரையான் புற்றுக்கு வல்மீகம்னு பேர். இது வேதத்துல ஒரு இடத்துல வருது. இந்த வேதத்துல வரக்கூடிய இடம்தான் ஊர்ஜவா ஏதகும் ரசப் பிருத்திவ்யா உபதீகா உத்திஹந்தி யத் வல்மீகம் யத் வல்மீகவபா சம்பாரோ பவதி ஊர்ஜமேவ ரசம் பிருத்திவ்யா அவருந்தே அதோ ஸ்ரோத்ரமேவ ஸ்ரோத்ரகும் ஏதத் பிருத்திவ்யாக ஏதத் வல்மீகஹா அப்படின்னு யஜுர்வேதத்துல வருது. வல்மீகம்னா என்ன? பூமாதேவிக்கு காதம். பூமாதேவி இருக்காளோன்னு, அவளுக்கு காது எப்படி கேட்கும்? இந்த கரையான் புற்று மூலமா கேட்கும். அப்போ பூமாதேவியின் காதுதான் கரையான் புற்று. கரையான் புற்றிலிருந்து தோன்றியவர் தான் வால்மீகி. அதனால வால்மீகி மகர்ஷி பூமாதேவியின் பிள்ளை ஸ்தானம். பூமாதேவியின் மீது உழுது புத்திரகாமேஷ்டி செய்து கண்டெடுக்கப்பட்டவள் சீதை என்கின்ற வைதேகி. அப்படின்னா பூமாதேவிக்கு பெண் ஸ்தானம். இவர் பிள்ளை, அவர் பொண்ணு என்று சொன்னால் அண்ணா தங்க. அதனால தான் கர்ப்ப காலத்தில் தன் அண்ணா வீட்டுக்கு செல்லட்டும் என்று ராமர் இவளை வால்மீகி ஆசிரமத்தை கிட்ட கொண்டு விடுனார்.